தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல். ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் அப்படின்னா, ஞானமற்றவர்கள் யார்னா மதியீனன். இந்த மதியீனன் யார்னா பொறுப்பற்ற முறையில் ஒழுக்கமில்லாம வாழ்கிறவன். அவன் தாங்க மதியற்றவன், மதிகேடன். அவன் நடப்பது போல நடக்காதீங்க. வேதாகமத்தில் மதிகேடன் யார வேதம் சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 14:1 வசனம், தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் தன் இருதயத்தை சொல்லிக் கொள்கிறான். அதாவது தேவனை விட்டு பிரிந்து வாழ்வது, தன்னுடைய வார்த்தை செயல் எல்லாவற்றிலும் தேவனுக்கு விரோதமாய் வாழ்வது, இவன் தான் மதிகேடன் என்று வேதம் சொல்லுகிறது. ரட்சிக்கப்பட்ட மக்களாகிய நாமும் கூட முற்காலத்தில் அப்படித்தான் இருந்தோம். இன்றைக்கு தான் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று ஞானவான்களை நடக்கிறோம். ஆனால் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பு நாம் அப்படித்தான் இருந்தோம். நம்ம ஏன் அப்படி நடந்துக்கிட்டோம்னா, ரட்சிக்கப்படாத பொழுது இந்த ஆவிக்குரிய காரியங்களுக்கெல்லாம் நமக்கு ஒன்றும் தெரியாது. ஆவிக்குரிய காரியங்கள் ஒன்றும் ஏற்காது. ஆகவே தான் அதை குறித்து அக்கறையே இல்லாமல் கோபாக்கினின் பிள்ளைகளா ஆண்டவருக்கு எதிரான திசையில வார்த்தை செயல் எல்லாவற்றிலும் தேவனட்டு பிரிந்தே வாழ்ந்தோம். அவர்கள்தான் ஞானம் அற்றவர்கள். ஆனால் அப்படிப்பட்டவர்கள் இந்த மதியனத்தை தான் ஞானம் நினைக்கிறாங்க. உலகத்தில் பார்த்தீங்கன்னா அவர்கள் செய்கிற காரியம்தான் ஞானம் என்று சொல்லிக் கொள்கிற அநேகர் இருக்கிறார்கள். தெய்வத்தை குறித்தோ அப்படி நடத்துதல் குறித்தோ எல்லா அக்கறை கிடையாது. நான் செய்யறதுதான் கரெக்டு, நான் ஞானமா செய்கிறேன் என்றெல்லாம் பேசுகிற மக்கள் இருக்கிறார்கள். ஆண்டவர் ஒரு மனுஷனை மதிக்கலன்னா அவன் நிலைமை எப்படி இருக்குங்க? அதனால தான் சொல்றாரு, அப்படிப்பட்ட ஞானமற்றவளை போல நடக்காதீங்கப்பா, ஞானம் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். கேட்கிற அருமையான கர்த்தரி பிள்ளைகளே, ஞானமாய் நடக்க பாருங்க. கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இயேசுவின் சாயலில் வளர்ந்து அவருக்கு பிரியமாய் நடக்க பாருங்க. எனக்கு ஞானத்தை தாரும் கர்த்தாவே, என் குடும்பத்தை கட்ட, என் ஊழியத்தை கட்ட, ஆண்டவரே நீ கொடுத்த பொறுப்புகள் எல்லாவற்றும் பிரகாசமா இருக்க எனக்கு ஞானத்தை தாங்க சாமின்னு கேளுங்க. உங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து உங்களுடைய தெய்வீக வாழ்க்கை வெற்றியா இருக்கும், குடும்ப வாழ்க்கை ஊழியம் வெற்றியா இருக்கும். உங்கள் கண்களே உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.